ஹாய் கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன vlog தான். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளாத்தெல்லாம் நான் எப்படி வாஷ் பண்ணுவேன் அப்படின்றத வந்துட்டு உங்களை நான் காட்ட போகிறேன். ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயுமே உங்களுக்கு வாஷிங் மிஷின் கொடுத்துருவாங்கன்னா அப்படி கிடையாது, கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. சில அப்பார்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க, சில அப்பார்ட்மெண்ட்டில் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி காமனாக தான் வச்சுருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி. ஸோ இந்த மாதிரி ஒரு காமனாக இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கும் வாஷிங் மிஷின். நீங்கள் வந்துட்டு உங்களோட துணி எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு நீங்கள் துவைச்சிக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஃப்ரீ கிடையாது, அது காசு ஆக்சுவலாக. ஸோ அது என்னடா காசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் துணியை துவைக்கிறதுக்கும் காசு, ட்ரையரில் போட்டு காய வைக்கிறதுக்கும் காசு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜெர்மன் அப்பார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு ஹவுஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வேலை என்னென்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்துட்டு பத்திரமா பார்த்துக்கிறது, அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, எல்லா சப்போர்ட்டுமே கொடுக்குறது. பேசிக்காக அந்த அப்பார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க அவங்க, ஓகேங்களா? ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு ஒரு காயின் வாங்கணும். என்ன காயின்னு கேட்குறீங்களா? ஸோ இந்த மாதிரி காயின் வந்துட்டு கொடுப்பாங்க, அவங்க ஹவுஸ் மாஸ்டர் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டு இது €1, நான் வந்த புதுசில் ஒரு காயின் €1 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு காயினை வந்து €2 ஆக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம துணி எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. ஸோ நம்ம இதை வந்துட்டு லாக் பண்ணிடலாம். நமக்கு வந்துட்டு எப்போவுமே இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் லாங்குவேஜில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஃபோன் எடுத்து வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு புரியும் என்ன இது, என்ன மோடு, என்ன எப்படி வச்சா என்ன பண்ணலாம் அப்படின்றது. இப்போ பார்த்தேன், அதுக்கப்புறம் கேட்டு கற்றுக்கிட்டேன் எதில் வச்சா நல்லா துவைக்கும் அப்படின்றது. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு நீங்கள் துணியை போட்டுருவீங்க, இதுக்குள்ளே நம்ம துணியை போட்டுருவோம், அது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காயின் சிஸ்டம். ஸோ இந்த காயின் சிஸ்டம் வந்தப்போ நமக்கு வந்துட்டு என்ன ப்ராப்ளம்னா, நம்ம கரெக்டாக காயின் போடணும், இல்லைனா ப்ராப்ளம் ஆகும். நான் வந்த புதுசில் நிறைய டைம் வந்துட்டு காயினை உள்ளே போட்டு கடைசியில் ஒழுங்காகவே யூஸ் பண்ண முடியாமல் காயினெல்லாம் லாக் ஆகிடுச்சு. கடைசியில் திரும்ப நான் ஹவுஸ் மாஸ்டரை கூப்பிட்டு காயினெல்லாம் எடுக்க சொல்லி கேட்டு பிரச்சனை பண்ணி அது ஆச்சு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி சிஸ்டம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னா, இப்போ அது உள்ளே போடலாம். ஃபஸ்ட்டு இதை லாக் பண்ணிடுவோம். ஸோ லாக் பண்ணியாச்சு. நம்ம வந்துட்டு தேவையான சோப் பொடியெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா டிட்டர்ஜென்ட்டு அண்ட் லிக்விட் போட்டாச்சு. இதை அப்படியே லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டோமா? ஸோ இப்போ நம்ம இந்த காயினை உள்ளே போடலாம். ஸோ காயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி ஷேப்பே இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம கரெக்டாக பார்த்து போடணும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஷேப்பு. ஸோ இந்த ஷேப் இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இப்படி ரைட்டில் திருப்பிக்கோங்க. இப்படி இருக்க ரைட்டில் நல்லா திருப்பிக்கோங்க. காயின் வந்துட்டு கொஞ்சம் போகாது, இப்படி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, அப்படி ஒரு திருப்பிட்டு ஒரு திருப்பணும். திருப்பினீங்கன்னா இங்கே இருக்கிற நீடில் வந்துட்டு 0 இருந்து இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. ஸோ இப்போ அதே பாருங்கள், காயின் வைக்கிறேன். பாருங்கள், நீடில் கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கேருந்து நீடில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே எதில் வாஷ் பண்ணுவேன்னா, இந்த டங்கல் வாஷ் அப்படின்றதான் நான் பண்ணுவேன். ஸோ டங்கல் வாஷில் வச்சுட்டு வாட்டர் ப்ளஸ், இந்த மோடில் வாட்டர் ப்ளஸ் வராது. பட் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸில் துவைக்கிறீங்கன்னா 1/2 hour துவைக்கும். ஸோ இது டங்கல் வாஷ்னால் நல்லா ஒரு 1 மணி நேரம் துவைக்கும். ஸோ நான் டங்கல் வாஷ் வச்சுட்டு சம்மர் அப்படின்றத போட்டுக்கிறேன். அதே மாதிரி இதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு, ட்ரான்ஸ்லேட் பண்ணால் தான் தெரியும். பட் நான் மோஸ்ட்லி இந்த சம்மர் அப்படின்றத சூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த டங்கல் வாஷ், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் 10 நிமிஷம் எடுத்துக்கும், நல்லா வாஷ் பண்ணும் ஆக்சுவலாக துணியை. ஸோ இது வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ்ஸு, ஒரு 1/2 hourலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேலை முடிஞ்சிடும். மோஸ்ட்லி அதான் வாஷ் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட கம்மியான துணி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். எப்போவுமே எல்லா வாஷிங் மிஷின்லையுமே எக்ஸ்ப்ரெஸ் இது மாதிரி இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட நிறையா துணி இருக்குது, நல்லா 1 மணி நேரம் துவைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டங்கல் வாஷு, ஜீன்ஸு, உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து நான் காமிச்சிருப்பேன், உங்களுக்கு பார்க்குறப்போ ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஜெர்மனுக்கு புதுசாக வந்த டைமில் யாருக்குமே இது ஒன்றும் தெரியாது. ஏன்னா நான் மேலே வாஷிங் மிஷின் இருக்கும், துவைச்சிக்கலான்னு சொன்னாங்க. நான் வந்து பார்த்தா ஆனே ஆகலை. பார்த்தா ஒரு மீட்டர் பெட்டி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அது என்னடா அப்படின்னு ஒன்றும் புரியல. அப்புறம் பார்த்தா ஒரு காயின் வாங்கணுன்னாங்க. போய் காயினை வாங்கிட்டு வந்தால் அதை எப்படி போடுறதுன்னு தெரில. அப்புறம் போட்டு நான் நிறையா தடவை போட்டு லாக் ஆகிடுச்சு, நிறையா லாக் ஆகி எனக்கு யூஸ் பண்ணவும் தெரில. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் நீங்கள் ஜெர்மனிக்கு வந்தீங்கன்னா. ஸோ நீங்கள் அப்பார்ட்மெண்ட் ஜெர்மனியில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாஷிங் மிஷினோட தான் கொடுப்பாங்க அப்படின்றத வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நிறையா அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு வாஷிங் மிஷின் இல்லாமல் தான் கொடுப்பாங்க, நிறையா பொருட்கள் இருக்காது. சரி, ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு உங்கள் ஃப்ளாட்டில் வாஷிங் மிஷின் இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி காமனான ஏரியாவில் வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக தான் போகலான்னு பார்த்தேன்,
சரி அதை ஒரு சின்ன வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 1 மணி நேரம் கழிச்சு நம்ம இப்போ கீழே போயிடலாம். ஒரு 1 ஹவர் கழிச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே ட்ரையர் வச்சுருக்காங்க. ஸோ ட்ரையர் பார்த்தீங்கன்னா தெரியும், இதே மாதிரி காயின் சிஸ்டம் தான். நீங்கள் காயினை போட்டுட்டு இங்கே உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய மோட்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் மோட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் இதையும் அதே மாதிரி காயின் போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேலை முடிஞ்சிடும். ஸோ ஜெர்மனியில் இப்படி தான் நான் துவச்சிக்கிட்டு இருக்கேன். ஜெர்மனி பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். இன்ஃபர்மேஷன் வீடியோ நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ டாட்டா, பை பை.